வணக்கம் நட்புகளே, மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. அத்தியாயம் 71. ஜெயராமனின் மூலம் தமனை பிடிக்கும் வேகம் அதிகரித்தது. அரண்மனையில் சுரங்கப்பாதை இருப்பதாகவும் அது மற்றவர்கள் கண்ணிற்கு புலப்படாதபடி அரண்மனைக்கு அடித்தளத்தில் பெரிய சுவற்றினாலான கதவனை திறந்தால் மட்டுமே வெளிப்படும் எனவும் தெரிய வந்தது. இங்கு தமனின் முகம் சீற்றத்தில் சிவந்தது. உற்சவிக்கு கொடுக்கப்பட்ட அதிர்ச்சியில் அவள் மீண்டும் இங்கு வந்திருக்க வேண்டுமே. இந்த ஆடியோவை கேளாமல் அவளால் எப்படி நிம்மதியாக இருக்க முடிகிறது? எப்படி வராமல் போயிருப்பாள் என்று எண்ணி எண்ணி அவனது மனநிலை குலைந்தது. இங்கு ஜெயராமனோ, அவன் அவ்வளோ சீக்கிரம் அந்த கதவை திறக்க மாட்டான். நான் வந்தா கூட அவனுக்கா தோணுனாதான் திறப்பான், இல்லனா அதுக்குள்ள போகவே முடியாது என்றிட, உற்சவி அப்போதுதான் உறக்கத்திலிருந்து விழித்து அங்கு வந்தாள். கூடவே ஒரு யோசனையும். ஸ்வரூப், இப்போ ஓகேவாடி என கேட்க தலையசைத்தவள், ஸ்வரூப், அவனை சீக்கிரம் பிடிச்சாகணும் என்றிட, பிடிச்சிடலாம், உள்ள தடாலடியா நுழைஞ்சிடலாம் என்றான். வேணாம், அப்படி நுழைஞ்சி அவன் தப்பிச்சிட்டா மறுபடியும் பிடிக்கிறது கஷ்டம் என்றதும், வேற என்ன பண்ண சொல்ற என்றான் சஜித். நான் போறேன் என அவள் உறுதியுடன் கூற, ஸ்வரூப் அவளை முறைத்தான். என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத என ரௌத்திரத்துடன் கூற, அவன் கடைசியா என்கிட்ட நீயே என்ன தேடி வருவன்னு சொன்னா ஸ்வரூப். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஆடியோவை கேட்டே ஆகணும்னு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம திணறி அங்க வருவேன்னு தானே. அப்போ அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இந்த சான்ஸ விட்டா ஈஸியா அவனை பிடிக்க முடியாது என்றால் தீவிரமாக. அறிவு கெட்டவளே, அதுக்காக திரும்ப நீ அங்க போய் சிக்க போறியா? அதெல்லாம் வேணாம். அப்படி போகணும்னா நான் போறேன் என்று விகானா மூக்கு விடைக்க முறைத்தாள். அஷிதாவும் ஆமா நானும் வரேன் என்று உடன் சேர, ஜோஷித், நீங்க என்ன டூருக்காடி போறீங்க? ஆள் ஆளுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. யாரும் போக வேணாம், அவனை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம் என்றான். உற்சவியோ, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க டால்ஸ் என்று விட்டு, ஜோ, இப்ப நான் போனா அவனாவே அவனோட முயற்சி சக்சஸ் ஆகிடுச்சுன்னு என்ன உள்ள விடுவான். அதை யூஸ் பண்ணி நீங்களும் வந்துடுங்க என்றதும் சஜித் மறுப்பாக தலையாட்டினான். ஸ்வரூப்போ கடினத்துடன் நிற்க அவன் கையை பற்றி கொண்டவள், டைனோசர், நீயாவது புரிஞ்சுக்கோ, இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நான் ஒன்னும் உயிர் தியாகம் செய்ய எல்லாம் போகல. நீ என்ன காப்பாத்திடுவன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன் என்றால் அவனை சம்மதிக்க வைக்கும் பொருட்டு. அதுக்காக உன்னை பணைய வைக்க சொல்றியாடி? குரல் தழுதழுக்க அவன் கேட்க, இல்ல, நம்மளோட இத்தனை நாள் உழைப்ப பணைய வைக்க சொல்றேன். இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகிடக்கூடாது டைனோசர். நீ தானே சொல்லியிருக்க, நம்ம குடும்பம் ஊர் மக்கள்னு வரும்போது நம்மளோட விருப்பு வெறுப்புக்கு இடம் இல்லைன்னு. நம்மளோட கடைசி வாய்ப்பு, அவன் தப்பிக்க கூடாது, அவ்வளோதான் என்றதும் அவளை ஒரு கணம் சலனமற்று பார்த்தான். நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா அவன் அழுத்தமாக கேட்க, அவள் உடனடியாக, நீ என் கூட இருக்கும் போது ஸ்ட்ராங்கா இல்லாம எப்படி இருப்பேன்? வெரி ஸ்ட்ராங் என்றால் கையை மடக்கி காட்டி. ஒருவேளை உன்னை காப்பாத்த முடியலனா? ஸ்வரூப் அவளை சுவாரஸ்யத்துடன் பார்க்க, உன் மேல இருக்கிற நம்பிக்கைய நீ என்னைக்கும் உடைக்க மாட்ட டைனோசர் என்றால் தலை சாய்த்து. அதில் ஒற்றை புருவம் உயர்த்தியவன், லெட்ஸ் ப்ரொசீட் என்றிட, என்னடா நீயோ என்று ஜோஷித் கடுகடுத்தான். ஆமா, இதுங்க நம்பிக்கைய வச்சு விளையாட அந்த சைக்கோ தான் கிடைச்சான் என அஷிதா தலையில் அடித்து கொண்டாள். திட்டமிட்டபடி உற்சவி மட்டும் அரண்மனைக்கு சென்றாள். இதயம் படபடவென துடித்தாலும் தன்னவன் மீதிருந்த நம்பிக்கை துளியும் குறையவில்லை. உற்சவியை சிசிடிவி மூலம் கண்டதும் தமனின் விழிகள் சந்தோஷத்தில் மிதந்தது. அதீத சந்தோஷம் அவனது கவனத்தை சிதற வைக்க அவளை உள்ளே அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். எங்கிருந்தோ வந்த இருவர் அவளை அரண்மனைக்கு அடியில் இருக்கும் அந்த மர்ம பாதைக்கு இட்டு செல்ல அந்த மிகப்பெரிய சுவர் திறந்தது. உள்ளே கும்மிருட்டு. அதன் வழியேதான் அவர்கள் வந்தாக வேண்டும். அந்த இருட்டு அவளை அழைத்து செல்ல வந்த இருவருக்கும் பழகி போனது போல. ஆனால் உள்ளே நுழைந்த கணம் சுவர் தானாக மூடிக்கொள்ள முனைய அதன் வழியே புகுந்த ஸ்வரூப் உற்சவியின் வாயை மூடி வெளியில் தள்ளிவிட்டு அந்த ஆட்களுக்கு இடையில் அவன் நின்று கொண்டான்.
உற்சவிக்கு ஒரு கணம் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. அதன் பிறகே கைகளில் கொடுத்த அழுத்தம் தன்னுடையவனது என்று புரிய அதிர்ந்து போனாள். திட்டமிட்டபடி விஹானாவும் அஷிதாவும் வந்து உற்சவியை அழைத்து கொள்ள, இது உங்க பிளான் தானா என்றால் விழி சிவக்க. ஆமாடி, ஸ்வரூப் என்ன ஆனாலும் உன்னை திரும்ப உள்ள அனுப்ப முடியாதுன்னு முடிவா இருந்தான், அதான் என விஹானா கூறியதில் அவனுக்கு என்ன ஆகுமோ என்ற பயம் அவளை பீத்து தின்றது. உள்ளே சென்றதும் ஸ்வரூப்பை கண்ட தமனின் கண்களில் அதிர்ச்சியும் ஆத்திரமும் வழிந்தது. டேய், என்னையவே ஏமாத்துறீங்களா என எகிரியவனின் மாஸ்கை கழற்றிய ஸ்வரூப், உன்னை ஏமாத்துறது கஷ்டமாடா என இழிவாய் இதழ் விரித்தான். கூடவே பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்திட தமன் மற்றவர்களுக்கு கண் காட்டியதில் அவனது ஆட்கள் நாயாய் மாறி அங்கும் இங்கும் திரிந்து மூர்க்கத்தனமாய் ஸ்வரூப்பை தாக்க முயன்றனர். அனைவரும் இளைஞர்கள். அவர்களில் ஒருவனை அடக்குவதே பெரும் கடினம். அத்தனை பேரையும் நோக்கி சுட்டு தள்ளியவன் சிலரை அடித்து தள்ளிவிட அவர்களும் இவன் மீது விழுந்து பிராண்டி தாக்கினர். அதற்குள் படபடவென சுட்டபடி ஜோஷித்தும் சஜித்தும் வந்துவிட அவர்களை கண்டதும் ஸ்வரூப் முறைத்தான். உன்னை தனியாலாம் விட முடியாது என்று ஜோஷித்தும் முறைக்க மூவரும் முடிந்த மட்டும் சுட்டுக்கொண்டே இருந்தனர். ஆனால் ஆள் குறைந்த பாடில்லை. இத்தனை பேரையும் எப்படிதான் அடைத்து வைத்திருக்கிறான் என்ற ஆச்சரியமே எழுந்தது. வெளியில் சொரூப்பின் ஆட்கள் சுவரை ட்ரில் செய்து உடைக்க முயன்றனர். சீக்கிரம் உடைங்க என்று பெண்கள் மூவரும் அவசரப்படுத்த அதற்குள் காவலர்களும் ஆம்புலன்ஸும் வந்து சேர்ந்தது. உள்ளே இருந்தவர்களை அடக்குவதற்குள் மூவருமே இரத்த களரி ஆகிவிட்டனர். தமன் கோபத்துடன் அங்கிருந்து நகர போக ஸ்வரூப் அவனை வளைத்து பிடித்து கொண்டான். எங்கடா எஸ்கேப் ஆகிற நாயே என அவனை இறுக்கி பிடிக்க, என்ன பகச்சுக்காத, அது உனக்கு நல்லதில்ல என்று அந்நிலையிலும் மிரட்டினான். எங்களை பகச்சுக்கிட்டா உனக்கு எவ்வளோ கெட்டதுன்னு தெரியாம போயிடுச்சு ராசா என சஜித் நக்களுடன் அவனை பிடித்திட வெளி சுவர் உடைக்கப்பட்டு அனைவரும் உள்ளே வந்தனர். தத்தம் மனம் கவர்ந்தவர்களின் காயத்தை கண்டு மனம் கலங்கி போனது பாவைகளுக்கு. ஆனால் உள்ளே நுழைந்த மூவருமே அதிர்ச்சி மறையாமல் நின்றனர். அங்கு நின்றது ராகேஷ் ஆகிற்றே. தமன் என்ற பெயரில் இத்தனை நாட்களும் சைக்கோ வேலையில் ஈடுபட்டது ராகேஷா என முற்றும் குழம்பிய விஹானா, டேய் பாஸ், நீயாடா சைக்கோ என மிரண்டவள், நல்ல வேலை வெறும் அடியோட விட்டான் என கன்னத்தில் கை வைத்து கொண்டவளுக்கு திகைப்பு இன்னும் மறையவில்லை. உற்சவியோ, என்னடா நடக்குதுங்க, இவன் ராகேஷ் தானே என கேட்க, சாட்சாத் ராகேஷேதான், ராகேஷ் தமன் இவன் முழு பெயர். வெளி உலகத்துக்கு வெறும் ராகேஷ் தான். இவனுக்கு ட்வின் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் சுமன் ராகேஷ். ஆனா அவன பரிமலாவோட தங்கச்சி தானே வளர்த்துக்கிறதா வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போக சமீபத்துல அவங்க இறந்துட்டாங்க. சோ சுமன் இங்க வந்துட்டான். அவனையும் இந்த நாய் சோதனை எலியா யூஸ் பண்ணி அடிமையாக்கி இருக்கு. என் ஆளுங்க இது தெரியாம ராகேஷுக்கு பதிலா இவனோட ட்வின்ன கடத்திட்டு வந்துட்டாங்க. ரிமைனிங் உங்களுக்கே தெரியும் என்றான் ஸ்வரூப் அவ்தேஷ். எப்பா போதும்டா, ஒவ்வொரு விளக்கமும் கேட்க கேட்க மயக்கம் வருது என உற்சவை நொந்து கொள்ள, அஷிதாவிற்கோ, எவ்வளவு தைரியம் இருந்தா சைக்கோ கொலகாரனோட நீ திருட்டு வேலை பார்த்திருப்ப என்று தன்னைத்தானே அறைந்து கொண்டாள். ஜோஷித் ராகேஷை பாவம் பாராமல் வெளுத்து வாங்கினான். அவன் கண்ணும் தேய்ந்து சிவந்து போகும் அளவு அடித்து கொண்டே இருக்க அஷிதாவை விட்டு உற்சவையை வெளியில் அழைத்து செல்ல உத்தரவிட்டான் சொரூப். அவளும் தனது மனநிலைக்கு பயந்து வெளியில் சென்றுவிட விஹானாதான், ஹே ஜோஷ், ஏன் அவனை இந்த அடி அடிக்கிற, சுட்டு தள்ளிடுங்க, ஒரே வேலையா முடிஞ்சிடும் என்றவள், ஐயோ நான் பாட்டுக்கு திருடிட்டு மட்டும்தான் இருந்தேன், இப்ப என்ன கொலை பண்ண சொல்ற அளவு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களேடா என அங்கலாய்த்தாள். ஏய் என ஸ்வரூப் பல்லை கடித்து முறைக்க, ஜோஷித்தோ, உன்னை அடிச்சு கஷ்டப்படுத்தினவன் செத்து போயிட்டானேன்னு நானே ஃபீலிங்ல இருந்தேன், நல்ல வேலை சாகல, அதான் இப்ப ஆசை தீர அடிச்சிட்டு இருக்கேன் என்றவனின் காதலில் மெய்யுருகி போனாலும், ஏண்டா பணங்கா மண்டையா, நானே சைக்கோக்கு கைப்பிள்ளை வேலை பார்த்திருக்கன்ற மிரட்சியில இருக்க, உனக்கு இப்ப பழி வாங்கறது முக்கியமா என இடுப்பில் கை வைத்து கேட்டதில் சஜித் குட் பாயிண்ட் என்று அவளுக்கு ஐஃபை கொடுத்து கொண்டான்.
போதும் பேசுனது. இவனை வெளியில விடுறது வெரி டேஞ்சரஸ். ஆனாலும் சட்டுன்னு கொல்ல மனசு வரல. என்ன பண்ணலாம் என யோசித்திட அங்கு விக்னேஷும் ஜெயராமனும் அழைத்து வரப்பட்டனர். மூவரையும் உற்சவிக்கு நேர்ந்தது போலவே அனைத்தையும் செய்து தமன் மற்றவர்களை அடிக்க உபயோகித்த பிரம்பை வைத்து அவர்கள் மூவரையும் உயிர் போகும் அளவு அடித்து வெறியை தீர்த்து கொண்டான் சொரூப் அவ்தேஷ். இறுதியில் உயிர் தொக்கி நின்ற நேரத்தில் சஜித் அவர்களை படபடவென சுட்டு தள்ளினான். போதும்டா, உனக்கு பிபி ஏறிட போகுது, வா என்று சொரூப்பை அடக்கி வெளியில் அழைத்து வந்தனர். மீதி பேரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மிக பெரிய சுமையை இறக்கி வைத்தது போல அப்போதுதான் ஆசுவாசமாக மூச்சு விட்டனர் 6 பேரும். சிங்கிளா ஆரம்பிச்ச இன்வெஸ்டிகேஷனை கப்புள்ஸா முடிச்சு வச்சிருக்கோம் என்று சஜித் சிலாகித்து கொள்ள, இதுல பெருமை வேற என உற்சவி முணுமுணுத்தாள். அவளே சொரூப்பின் மீது கோபத்தில் இருந்தாள். அவன் வந்ததுமே படபடவென அடித்தவள், ஏண்டா இப்படி போய் மாட்டுன? அவன் ஏதாச்சும் செஞ்சிருந்தா அறிவு இருக்காடா உங்க 3 பேருக்கும் என்று மூவரையும் சேர்த்தே திட்ட, ஜோஷித், உனக்கு மட்டும் பொங்குது பாரு, தெரிஞ்சே உன்னை ஆபத்துல எப்படி தள்ளி விடுவோம்? அவனே ஒத்துக்கிட்டு இருந்தாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்றான் முறைப்பாக. எப்போதும் போல் அவர்களது அன்பு இப்போதும் வியப்பையே கொடுத்தது. ஓகே, ஒரு மிஷன் கம்ப்ளீட்டட், இன்னொரு மிஷனையும் முடிச்சிருவோமா என கேட்ட சஜித்தை உற்சவி புரியாமல் பார்த்தாள். அத்தியாயம் 72. விஹானாவிற்கும் அஷிதாவிற்கும் புரிந்துவிட, அத முதல்ல செய்யுங்க, நான் ரொம்ப வெயிட் பண்றேன் என்றதும் உற்சவி கேட்டும் பதில் சொல்லவில்லை. என்னங்கடி, உங்க ஆளு சொன்னதும் என்கிட்டயே சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க என்று சிலிப்பிக் கொண்டு, நான் என் சைட்டு கிட்ட கேட்டுக்கிறேன் என்று சொரூப்பிடம் கேட்க அவனோ அமைதி காத்தான். போடா என முறுக்கி கொண்டவள் ஜெட்டில் பயணித்த போதும் உர்ரென வந்தாள். அவன் அதற்கு சமாதானம் செய்யாததால் இன்னும் கொஞ்சம் கோபம் வந்தது. நேராக ஆடவர்களின் வீட்டிற்கு தான் அழைத்து சென்றனர். ஒரு கணம் மூவரில் உற்சவி அதிகமாக தயங்க அவர்களை கண்டதும் தான் வீட்டினருக்கு நிம்மதி பிறந்தது. அவர்களின் காயம் கண்டு வருந்தினாலும் இந்த அளவு இப்பிரச்சனை முடிந்ததே நிம்மதியாக இருக்க, சஜித் அஸ்கி குரலில், ஏய் அறவைக்காடுங்களா, உங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு வீட்டுல சொல்லியாச்சு, கொஞ்சம் சமத்தா போய் சாஷ்டாங்கமா அவ மாமனார் மாமியார் கால்ல விழுந்து கரெக்ட் பண்ணிடுங்க என்று மூவருக்கும் அறிவுரை கொடுக்க அவர்களோ விழித்தனர். ஜோஷித் விஹானாவை பிடித்து தனது தாய் தந்தையிடம் ஆசி பெறும் பொருட்டு காலில் விழுந்துவிட சஜித்தும் அதனை பின்பற்றினான். அஷிதா, எனக்கு ஒண்ணுமே புரியல சஜு, நாளையிலிருந்து தினமும் இத ஃபாலோ பண்ணிடுறேன் என்று பாவமாக கூறிட, தினமுமா என சிரித்து விட்டான். உற்சவியும் காலில் விழ வேண்டுமோ என சொரூப்பை பார்க்க அவனோ உள்ளே வந்ததும், எங்க அந்த ஆளு என கேட்டான். சாணக்கியர் உள்ளே கண்ணை காட்ட சஜித் உடனடியாக உள்ளே சென்று அறையில் அடைத்து வைத்திருந்த பூமிநாதனை கிழிந்த நாராக வெளியில் இழுத்து வந்தான். அவரை கண்டதும் உற்சவி அதிர ஸ்வரூப் அவளை காட்டத்துடன் பார்த்தான். கடைசி வர சொல்லுவன்னு எதிர்பார்த்தேன் என்றவனின் கூற்றில் சிறிதான ஆதங்கம். உனக்கு எப்படி? உற்சவி பேச இயலாமல் தடுமாற, விக்னேஷ் உன் அத்தான்னு உன் பார்வையிலே கண்டுபிடிச்சனா இந்த ஆளு உன் அப்பான்னு கண்டுபிடிக்க மாட்டேனாடி என கோபத்துடன் கேட்க அவள் இதழ் கடித்து நின்றாள். இவர்கள் வரவை அறிந்து யசோதாவும் வந்துவிட அவருக்கு மனதே இடிந்திருந்தது. தகப்பனின் குணத்தை கண்டு பெண்கள் இருவரும் அங்கு இருக்க இயலாமல் அவர்கள் வீட்டிற்கு சென்றுவிட இஷானாவிற்கு ஸ்வரூப்பை பார்க்க பயமாக இருந்தது. பிரீத்தன் வாடி வதங்கிய நிலையில் வீட்டிற்கு அனுப்பப்பட்டான். அந்த டாக்குமெண்ட்டும் அழிக்கப்பட்டதில் அவன் தளர்ந்து விட்டான். அவர்களிடமிருந்து அவ்தேஷ குடும்பத்தின் பட்டமும் சொத்துக்களும் மரியாதையும் பறிக்கப்பட்டது. ராகேஷின் தந்தையையும் சுட்டு கொன்றனர். இத்தனையையும் செய்த பிறகே வீட்டிற்கு வந்திருந்தனர். ஸ்வரூப் உற்சவியை முறைத்து, உன் செருப்பை எடுத்துட்டு வா என்றிட அவள் புரியாமல் பார்த்தாள். உன் செருப்பை எடுத்துட்டு வாடி ஸ்வரூப் கடுமையுடன் கூற, அதில் வாசலில் கழற்றிய ஒரு செருப்பை எடுத்து வந்தவளிடம், அடி என பூமிநாதனை கண்காட்டினான். ஸ்வரூப்
உற்சவி கண்களால் மறுக்க, நீதான சொன்ன உன் அப்பனை தேடி கண்டுபிடிச்சா செருப்பால அடிக்கணும்னு. கமான் அடி என்றான். ஐயோ வேணாம். அவள் மீண்டும் மறுத்ததில் அவன் கோபமுற்றான். இது வெளியில தெரிஞ்சா உனக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அசிங்கம். இவர் செஞ்ச தப்புக்கு எல்லாரும் ஏன் தலகுனியணும் சொரு? நான் திருடியா கூட இருந்துட்டு போறேன். இந்த ஆளோட பொண்ணுன்ற அடையாளம் எனக்கு வேணாம் என்றாள் விரைப்பாக. அதில் மெச்சுதலாக பார்த்தவன், உனக்கு என் பொண்டாட்டின்ற அடையாளம் இருந்தா போதும். அசிங்கத்தை பார்த்தா தண்டனை கொடுக்க முடியாது. இந்த ஆளுக்கு உன் கையால தண்டனை கொடுக்க வைக்கதான் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன் என கண்ணசைத்தான். என நொந்தவள் தனது தாய்க்கு நியாயம் செய்யும் பொருட்டு பூமிநாதனின் கன்னத்தில் மாறி மாறி செருப்பால் அறைந்தாள். யசோதாவிற்கு மனம் கனத்து போனது. இருந்தும் அதனை பார்த்தார். உற்சவி செருப்பு பிய்யும் வரை அடித்து தீர்த்தவள் அதனை கீழே போட்டுவிட்டு சொருப்பின் மார்பில் முகம் புதைத்து தேம்பிட அவளை வாகாக அணைத்து கொண்டவன், தட்ஸ் குட் என்றான் உச்சந்தலையில் முத்தமிட்டு. அதன் பிறகே பெரியவர்களிடம் தன்னவளுடன் சேர்ந்து ஆசி பெற்றான். யசோதாவிடமும். அவளுக்கு அவரை காண என்னவோ போல இருக்க, அவருக்கும் அவளை பார்க்க இயலவில்லை. சாணக்கியருக்கு அவள் பூமிநாதனை தண்டிக்காமல் தனது குடும்பத்திற்காக யோசித்தது பிடித்துவிட மகனின் தேர்வு சரிதான் என மெச்சிக்கொண்டார். ஏற்பட்ட காயங்களின் தாக்கத்தில் ஆடவர்கள் மூவரும் அவரவர் அறைக்கு சென்று உறங்கிவிட்டனர். அதன் பிறகு நடந்த கலவரங்களை உணர்ச்சி பொங்க உமையால் செய்த பலகாரங்களை சுவைத்தபடி அஷிதா சுவைப்பட கூற, விஹானா அதனை நக்கல் அடிக்க, உற்சவி இருவரையும் கேலி செய்ய என சிறிது நேரத்திலேயே பெரியவர்களின் செல்ல பெண்கள் ஆகிவிட்டனர். மனம் ஒன்றாமல் சம்மதித்த நந்தகோபாலனுக்கும் பாரிராமுக்கும் கூட இப்போது அந்த எண்ணமே இல்லை. அவர்களையும் சேர்த்து வைத்து கிண்டலடித்து பெரியவர்களையும் பேச வைத்திருந்தனர் மூவரும். ஜோஷி தான் முதலில் எழுந்து வந்து திகைத்தான். ஏய், நீங்க தூங்கவே இல்லையா? நான் தூங்க போறப்ப என்ன பொசிஷன்ல உட்கார்ந்து இருந்தீங்களோ அதே பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கீங்க என்று வார கனகரூபிணி ஜோஷித்தை முறைத்து, நீ சிகரெட் குடிச்சியா ஜோ என்றார். அவனோ பேந்த பேந்த விழித்தான். கிராதகி, உன் வேலைதானா என்று பல்லை கடிக்க விஹானா வாயை மூடி சிரித்தாள். ஒரு பக்கம் அஷிதா சஜித்தின் மானத்தை வாங்க, மறுபக்கம் உற்சவி ஸ்வரூப்பின் மானத்தை வாங்கினாள். இருவருக்கும் கான்பரன்ஸில் அழைத்த ஜோஷித், அடே உங்க மானம் கப்பல் ஏறுது, சீக்கிரம் வாங்க என்றதில் இருவரும் அடித்து பிடித்து கீழே வந்தனர். அதற்குள் ஜோஷித் விஹானாவை தனியாக தள்ளி சென்றான். அடியே, நான் தம் அடிச்சதையெல்லாம் உன்னை சொல்ல சொன்னேனா என முறைக்க, நான் என்ன செய்ய ஜோஷ்? தாரா அத்த கிட்ட நீ நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொன்ன. அதுக்கு யாழ் அத்த இல்லவே இல்லைன்னு சொல்ல நானும் விடல. அதுக்கப்புறம் கனா அத்த ஒரு எக்ஸாம்பிள் கேட்டதுல நான் இந்த சிகரெட் மேட்டரை எடுத்து விட்டேன் என்றால் உதட்டை குவித்து. இரு இரு இரு, அதென்ன தாரா அத்த, யாழ் அத்த, கனா அத்த என குழப்பத்தில் கேட்டதில், அட நம்ம சித்தாரா அத்த, கனகரூபிணி அத்த, உமையார் அத்த, அவங்களதான் ஷார்ட்டா கூப்பிட்டேன். வந்ததுமே உங்களுக்கு வச்ச மாதிரியே அவங்களுக்கும் பேர் வச்சுட்டோம் என்றால் நெளிந்து. இங்கு சஜித்தும் அதே முறைப்புடன் அஷிதாவை பார்த்தான். தனக்கு சுட சுட உணவு வாங்கி கொடுப்பதில் அவனை மிஞ்ச ஆள் இல்லை என பெருமை பீத்திக் கொண்டிருந்தவளை தலையில் தட்டி மொட்டை மாடிக்கு கடத்தி இருந்தான். அம்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த பேரா, இல்ல அப்பாவுக்குமா என சஜித் கடுப்பாய் கேட்க, அது எப்படி காட்சிலா வைக்காம இருப்போம்? சானு மாமா, பாலு மாமா, ராமு மாமா, எப்படி எங்க ரைமிங் என காலரை தூக்கி விட்டு கொள்ள, ஹொய்யோ என தலையில் அடித்து கொண்டவன் அவளது பாவனையில் தன்னை தொலைத்து ரசித்தான். அவளை தன்னருகில் இழுத்தவன், இப்போ காதல பத்தி பேசலாமா கேடி என குறும்பாய் கேட்க, பேசலாமே என்றவளுக்கு அத்தனை நேரம் இருந்த குறும்பு மறைந்து வெட்கம் மினுமினுத்தது. அப்ப கேட்டுக்கோ, ஐ ட்ரூலி லவ் யூ கேடி. இந்த கேடிக்கு காட்ஸ்லாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா என்று தலை சாய்த்து கேட்டதில் மனதில் பொங்கும் மகிழ்வுடன் தலையாட்ட போனவள், ஆனா ஒரு கண்டிஷன் காட்ஸ்லா, கல்யாணத்துக்கு அப்புறம் சிப்ஸால குளிக்க கூடாது என்று கருவிழிகளை உருட்ட, நான் உன் கூட தான் குளிப்பேன் என்று கண்ணடித்தவன்
அவளை இழுத்து அணைத்து முத்தமிடத் தொடங்க நாணி சிவந்தாள் பாவை. பாவண்டி, எங்க அப்பாக்களை கூட விட்டு வைக்கலையா நீங்க? ஜோஷித் நொந்து கொள்ள, நோவே என்றால் தலையை ஆட்டி. அதில் இருவருமே சிரித்து கொள்ள விஹானா மெல்ல, என் மேல கோபம் போயிடுச்சுதானே ஜோஷ் என கேட்டாள் பரிதவிப்புடன். இனிமேலும் தியாக செம்மலா மாறிடாதீங்க மேடம், என்னை விட்டு போகணும்னு நினைச்சு பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு என்று கடிந்தான். நான் ஏன் போக போறேன் என்றவள் சட்டென முகம் மாறி, நீ என் கூட இனி இருக்க மாட்டேன்னு நினைச்சு எவ்வளவு அழுதும் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஜோஷ். ஐ ஐ லவ் யூ என்றவளின் விழிகள் கலங்கிவிட்டது. ஐ லவ் யூ டூ சீட்டர் என அவள் கண்ணம் தாங்கிட அவள் உணர்ச்சி பெருக்கில் விழிகள் நனைந்தாள். அந்த சூழ்நிலையை மாற்றும் பொருட்டு, செம்ம டென்ஷனா இருக்குடி, ஒரு தம் அடிச்சா நல்லா இருக்கும் என்று அவளை ஓரக்கண்ணில் பார்த்தபடி கூற விஹானா முறைத்தாள். அட்லீஸ்ட் ஒரு ஹாட் கிஸ் என கேலி கூத்தாட கண்ணில் காதல் வழிய அவன் கேட்க அவள் வெட்கத்துடன் முகத்தை மூடிக்கொண்டாள். முகத்தை மூடிய கையை எடுத்து விட்டவன் அவள் இதழ்களுடன் தன்னிதழ்களை கலந்தான். இம்முறை வெளிக்காட்டிவிட்ட நேசத்துடன், உங்க பையன் ஒரு ரக்கட் பாய் அத்த, சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பான் என சித்தாராவிடம் குறை சொல்லிக் கொண்டிருந்த உற்சவியை குண்டுகட்டாக தூக்கி கொண்டு அறைக்கு வந்தான். அடே, என்னடா செய்ற என அவள் துள்ள, நீ என்னடி செஞ்சிட்டு இருக்க என கேட்டு முறைத்தவன் வீட்டில் இருப்பவர்களுக்கு அவர்கள் வைத்த பெயரை கேட்டு தன்னை நொந்தான். அவளோ ஈ என இழித்து வைக்க அவன் முறைப்பு மாறாமல், உனக்கு எப்போ தெரியும், தெரிஞ்சுதான் திருட வந்தியா என கூர்மையாய் கேட்க அவன் எதை பற்றி கேட்கிறான் என புரிந்தவள் மறுப்பாக தலையசைத்தாள். இல்ல, திருட வர்றப்ப எனக்கு தெரியாது. ஆனா உன்கிட்ட மாட்டினதும் என்ன ஒரு ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சல, அங்க நிறைய பழைய போட்டோஸ் இருந்துச்சு. என்கிட்ட என் அம்மாவும் இந்த ஆளும் சேர்ந்து எடுத்த ஒரே ஒரு போட்டோ ஒண்ணு இருந்துச்சு. அதுவும் என் அம்மா இறந்து கடங்காரங்க வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் வெளியில போடும்போதுதான் கையில கிடைச்சது. அத வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க முடியலனாலும் அம்மாவோட ஞாபகமா வச்சிருந்தேன். அதே உருவத்தை உன் வீட்டு ஸ்டோர் ரூம்ல பார்த்ததும் உண்மையா எனக்கு செம்ம கோபம். என்ன சொந்தம்னு தெரியல, ஆனா நீங்க 3 பேரும் அந்த ஆளோட உறவா இருப்பீங்கன்னு புரிஞ்சதும் உங்களுக்கு எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஆனா நான் திருடி இருக்க மாட்டேன்னு என்ன நம்புனீங்கல்ல, அப்பதான் எனக்கு உங்களை ஏமாத்தவோ பழி வாங்கவோ மனசு வரல. அந்த ஆளு செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன செய்வீங்க என்றவளை அள்ளி அணைத்து கொண்டான் சொரூப் அவதேஷ். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்லடி என ஆயாசத்துடன் கேட்டவனிடம், எனக்கு சொல்ல தோணல, வெளியில தெரிஞ்சா எல்லாருக்கும் கஷ்டம், அதான் அப்படியே விட்டுட்டேன். ஆனா இங்க வந்ததும் அந்த ஆளு நான் அம்மா மாதிரி இருந்ததை வச்சு என்னை பத்தி விசாரிச்சாரு. நானும் எதுக்கு மறைக்கணும்னு போட்டோவை காட்டி சொல்லிட்டேன். அந்த பைத்தியம் அந்த போட்டோவை வாங்கி எரிச்சிருச்சு. இருந்த ஒரே எவிடன்ஸ் அதுதான். அதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்லி நீ அதை நம்பாம போயிட்டா என தயக்கத்துடன் அவன் முகம் பார்க்க அதுவோ கோபத்தில் சிவந்தது. தன்னவளை காயப்படுத்திய ஒருவரை கூட விடும் எண்ணம் இல்லை அவனுக்கு. ரங்கன் சில வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டதால் தப்பித்து விட்டான். உனக்கு மட்டும் எப்படிடா கோபம் வந்தா முகம் சிவக்குது என வெகு முக்கியமான ஆராய்ச்சியில் அவள் புகுந்துவிட அதில் பட்டென புன்னகைத்தவன், உனக்கும் சிவக்குதான்னு ஆராய்ச்சி செஞ்சிடலாமா திருடி என குறும்பாக கேட்க, டைனோசர் என வெட்கம் தாழாமல் காலை உதறியவளை அப்படியே கையில் தூக்கி கொண்டவன் அவளை சிவக்க வைக்கும் பணியில் ஈடுபட்டான். அத்தியாயம் 73. அம்மா, அந்த விஷக்கிருமி எங்க? சற்று கோபத்துடன் கேட்டபடி சட்டை கைப்பகுதியின் பட்டனை போட்டவாறு படியில் இருந்து இறங்கினான் சொரூப் அவதேஷ். என் மருமகளை விடிஞ்சதும் விடியாததுமா திட்டலனா உனக்கு தூக்கமே வராதே. இப்ப எதுக்கு அவளை தேடுறப்பா? ஆபீஸ்க்கு டைம் ஆகலையா என்றார் சித்தாரா. உடனே அவளுக்கு கூஜா தூக்கிட்டு வராதிங்க, மணி 9 ஆகுது என்று முறைத்ததில், கிளம்பிட்டு இருப்பா ஸ்வரா, இரு நான் பாக்கறேன் என்று உமையால் மேலே ஏறப்போக, இருங்க நானே பாக்கறேன் என்றவன் உற்சவியின் அறைக்கு சென்றான். இன்றோடு அவர்கள் அங்கு வந்து 3 மாதம் முடிந்திருந்தது. இதற்கிடையில் உற்சவிக்கு ஏற்பட்ட நடுக்கமும் ஹாலுசினேஷனும் உயர் ரத்த அழுத்தமும்
ஒரு மாதம் முன்புதான் சிறிது சிறிதாக சமநிலைக்கு வந்திருந்தது. அவளுக்காக அலுவலகம் செல்லாமல் அனைத்து பொறுப்புகளையும் தம்பிகளிடம் கொடுத்திட அவர்களே இத்தனை நாட்கள் மற்ற வேலைகளில் சுற்றி திரிந்ததில் தொழிலில் கவனம் செலுத்தினர். இதற்கிடையில் தமனால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு சிகிச்சையும் நடைபெற அவர்களை கண்ணாடி பாத்திரமாக கையாள வேண்டிய நிலை. சிலர் தற்கொலைக்கு கூட முயன்றனர். அவர்களை நிலைப்படுத்தி ஓரளவு பிரச்சனைகளை களைந்து உற்சவியையும் பழைய நிலைக்கு கொண்டு வர முழுதாய் 3 மாதங்கள் கடந்துவிட்டது. இப்போதைக்கு திருமணம் பற்றி பேச வேண்டாம் என ஸ்வரூப் கூறிவிட்டதில் பெரியவர்களும் அமைதி காத்தனர். மற்றபடி 3 ஜோடிகளின் காதல் பயணம் சீராகவே சென்றது. மருத்துவமனைக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட ஆண்களை அவ்வப்பொழுது பார்த்து கொள்வதிலும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி அவர்களுக்கு புரிய வைத்ததிலும் பெண்கள் மூவரின் பங்கே அதிகம். ஆடவர்கள் தொழிலை பார்த்து கொள்ள, பாவைகள் ஊரை பார்த்து கொள்ளவென நாட்கள் நகர்ந்தோட இப்போதுதான் அனைவருக்கும் உண்மையாகவே சற்று ஆசுவாசமாக இருந்தது. யசோதா இப்போதெல்லாம் வீட்டிற்கு வருவதில்லை. மகள்களுடன் பொழுதை கழித்தார். ஸ்வரூப் கூட அவரை வருந்தி அழைத்து விட்டான். ஆனால் அவர் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். அதற்கு தானும் ஒரு காரணம் என்று உற்சவிக்கு புரிந்தாலும் அவளும் என்ன செய்ய இயலும்? இத்தனைக்கும் அவள் மீது அவருக்கு கோபம் எல்லாம் கிடையாது. ஆனாலும் மனது ஏற்கவில்லை. அவர் சரியாக சற்று காலம் ஆகும் என சாணக்கியரும் பொறுமை காத்தார். ஸ்வரூப் அத்தை பெண்களிடமும் கூட சுமூகமாக பேசி அவர்களை வீட்டிற்கு அழைக்க, இஷானா ஸ்வரூப்பின் மீது கொண்ட பயத்தில் அவன் முன் கூட வரவில்லை. அவன் தன்னை தண்டிக்காமல் விட்டதில் ஏற்பட்ட குற்ற உணர்வும் ஒரு காரணம். பாவனாவும் அனன்யாவும் தாயின் சோர்ந்து போன தேகத்தில் மற்றவை மறந்து கவலையில் ஆழ்ந்தனர். பிரீத்தனுக்கும் கூட தகப்பனின் செயலை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. தன்னை கையாலாகாதவனாய் வளர்த்தது அவர் தவறு. சிறு வயதிலிருந்து மாமன் வீட்டின் சொத்துக்களை அபகரிப்பது பற்றியும் மாமன் மகன்களோடு ஒப்பிட்டு தானும் அவர்களைப் போல புத்திசாலியாய் அதே நேரம் சேவை மனப்பான்மை அற்று வளர வேண்டும் எனவும் போதித்தது தந்தையின் தவறுதானே. அதற்கு அவனும் தான் என்ன செய்திட முடியும்? என்ன கற்கிறோமோ அதுவே வாழ்வாகி போகும். அவ்வேஷ குடும்பத்தின் மூலம் வந்த சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டாலும் யசோதாவிற்கு சீதனமாக கொடுத்த வீடும் ஒரு சில தொழிலும் அப்படியே இருந்தது. வீட்டின் ஒரே ஆண் வாரிசும் கடத்தலுக்கு துணை போன காரணத்தினால் சிறையில் இருக்கிறான். யாரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பதில்லை. ஒரு சங்கட அமைதி அங்கு எப்போதுமே நிலை கொண்டிருந்தது. அன்று இரவு அனைவரும் டைனிங் டேபிளில் உணவருந்தி கொண்டிருக்க சாணக்கியர் தான் பேச்சை ஆரம்பித்தார். இப்போவாவது உங்க கல்யாணத்தை வைக்கலாமாப்பா என மகனிடம் கேட்க ஆடவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உற்சவியும் விஹானாவும் ஆர்வமாக பார்க்க, அஷிதா யாருக்கு வந்த கேடோ என்பது போல், யாழத்த இந்த புதினா சட்னி செம்ம டேஸ்ட் என்று சிலாகித்து உண்டதில் சஜித் தலையில் அடித்துக் கொள்ள அங்கு சிரிப்பலை எழுந்தது. பின் சொரூப், அப்பா வீட்ல பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம இருக்கும்போது நாங்க பண்ணிக்கிறது சரியில்லை. முதல்ல இஷா, பாவனா, அனன்யாவுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கலாம். சொந்தத்துல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி என்று விட, சஜித், என்ன கேட்டா வெளியிலயே பார்க்கலாம். சொந்தம் சொந்தம்னு சொல்லி அந்த ஆளு நம்ம தலையில நல்லா மிளகா அரைச்சது போதும் என்றான் எரிச்சலாக. ஜோஷித்தும், எங்களுக்கு நடந்த நிச்சயதார்த்தம் ஊருக்கே தெரியும். அது அவங்க எதிர்காலத்தை பாதிக்க வேணாம்பா. இப்ப அவங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுனா தேவையில்லாத பேச்சு வரும் என்றதில் மகன்களை பெருமை பொங்க பார்த்தனர் பெரியவர்கள். கனகரூபிணி, சரிப்பா, அட்லீஸ்ட் உங்களுக்கு நிச்சயமாச்சும் பண்ணலாமே என்றிட சொரூப் மறுத்தான். வேணா ரூபிமா, டைரக்டா கல்யாணமே வச்சுக்கலாம். இந்த ஒரு காரணம் மட்டும் இல்ல. முதல்ல அஷியும் விஷாவும் விட்ட படிப்பை முடிக்கட்டும். அதுக்குள்ள அத்தை பொண்ணுங்க கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் என்றதில் உற்சவியும் அஷிதாவும் சேர்ந்து இருமினர். விஹானா, அப்படி போடு என சிரித்திட, ஜோஷித், நீ என்ன சிரிக்கிற? நீயும் நாளையில இருந்து என் கூட ஆபீஸுக்கு வர்ற என்றான் உத்தரவாக. அவளோ,
ஓகே என வேகமாக தலையாட்டி தோழிகளின் காதில், ஜாலி, நான் ஃபுல் டே ஜோ கூட இருக்க போறேன், ஒரே ரொமான்ஸ் தான் என கிசுகிசுத்து வெட்கப்பட்டு கொண்டாள். உச்சவி பற்களை நரநரவென கடித்து, என்ன விளையாடுறியா என தன்னவனை முறைக்க, அஷிதாவோ தொண்டையில் சிக்கிக் கொண்ட சிக்கன் பீஸுடன், காலம் போன காலத்துல காலேஜுக்கு போக சொல்றது உங்களுக்கே காமெடியா இல்லையா என்றால் பரிதாபமாக. அதில் மூவரும் எழுந்த சிரிப்பை அடக்கிக் கொள்ள, சஜித், உனக்கு என்ன 60 வயசு ஆகிடுச்சு, அப்படியே ஆனாலும் படிக்க வயசு தேவையில்லை என்றதில் இருவரும் முடியவே முடியாது என தர்ணா போராட்டம் செய்தனர். நந்தகோபாலன் கூட, அவங்களுக்கு விருப்பம் இல்லனா ஏன்பா கம்பல் பண்றீங்க என்று ஆதரவிற்கு வர, அப்படி சொல்லுங்க மாமா என்று உற்சவி அவரது அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். அப்பா அம்மா, இதுல நீங்க தலையிடாதீங்க, இவனுங்க படிச்சு முடிச்சே ஆகணும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டு ஸ்வரூப் எழுந்து செல்ல, ஜோஷித், அஷி, உனக்கு காலேஜ்ல ஃபைனல் இயருக்கு சீட் வாங்கியாச்சு, நாளையில இருந்து போகணும், 9 மணிக்கு காலேஜ், 8 மணிக்கு ரெடி ஆயிரு, சஜி உன்னை டிராப் பண்ணுவான், பிடி உன்னோட ஒரிஜினல்ஸ், என் உடன்பிறப்பு 3 மாசமா அலைஞ்சு திரிஞ்சு வாங்கினது, தொலைச்சிடாத என்று கொடுக்க, அஷிதா வியப்புடன் அனைத்தையும் ஏறிட்டாள். எப்படி வாங்கின சஜு என விழிவிரித்து கேட்டவளை கண்ணிற்குள் சிறை வைத்துக் கொண்டவன், எப்படியோ வாங்கின, நீ சமத்தா நாளையில இருந்து காலேஜுக்கு போ என்று அவள் கன்னத்தை கிள்ளிவிட்டு நகர, ஐயோ என்று நொந்தாள் அஷிதா. ஜோஷித் இப்போது உற்சவியை பார்க்க, அவளோ, எனக்கு எந்த நர்சிங் காலேஜ் என கேட்டால் வேண்டா வெறுப்பாக. உன்னை நர்சிங் காலேஜ்ல சேர்க்கல என்ற ஜோஷித்திடம், வேறங்க, எனக்கு டாக்டருக்கு படிக்கிற ஐடியா எல்லாம் இல்ல என்றால் கெத்தாக. உனக்கு இது ஓவரா தெரியலையா? ஜோஷித் முறைத்ததில் அசடு வழிந்தாள். உன்னை டிப்ளமோ இன் பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் கோர்ஸ்ல சேர்த்திருக்கோம், அது 1 வருஷ கோர்ஸ், அதை முடிச்சிட்டு சர்டிபிகேஷன் ஆஃப் சைபர் ஃபாரன்சிக் 6 மாசத்துல முடிக்கணும். அந்த கடைசி 6 மாச கோர்ஸுக்கு விஹானாவும் அஷியும் வருவாங்க, அதுக்கப்புறம் உங்க கரியரை சூஸ் பண்ணுங்க என்றதில் 3 பெண்களும் திகைத்து விழித்தனர். உற்சவிக்கு இந்த துறை பிடித்திருந்தது. ஆனால் பயம், திருடி தொலைத்து அதனால் தன்னை நம்பும் இக்குடும்பத்திற்கு இழுக்கு வந்துவிட்டால். அறைக்கு சென்று விட்ட ஸ்வரூப்பின் பின்னால் சென்ற உற்சவி, அப்ப நீ என்ன 1.5 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணிப்பியா என மூக்கை சுருக்கி கேட்க அவன் சிரித்து விட்டான். சிரிக்காதடா, புள்ள குட்டிய பெத்து வீட்லயே செட்டில் ஆகிடலாம்னு பார்த்தா நீ என்னடா என்ன ஏதோ புரட்சி பெண்மணி ரேஞ்சுக்கு ஆக்க ட்ரை பண்ற என்று முறைக்க, அதற்கும் சிரித்தவன் அவளது முகத்தில் வந்து விழுந்த கூந்தலை பின்னால் நகர்த்தியபடி, புள்ள பெத்துக்கிற ப்ராசஸ் தனிடி, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல என்றான் மோக குரலில். அதில் அவன் கையை சட்டென தட்டிவிட்டவள், நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசு, ஆனா அதப்படி இதப்படின்னு உயிரை வாங்கு, பிளீஸ்டா, நான் போக மாட்டேன் என கிட்டத்தட்ட கெஞ்சினாள். அத்தனை நேரம் இருந்த இனிமை மாறி, உன்கிட்ட யாரு ஒப்பீனியன் கேட்டா, யூ ஷுட் கோ என்றவன் அவளை கையில் அள்ளி அவளது அறை வாசலில் விட்டுவிட்டு, குட் நைட் என்று கிளம்பி விட்டான். அருகில் இருந்தால் கெஞ்சி கொஞ்சி தன் மனதை மாற்றி விடுவாள் என்ற எண்ணமே இந்த ஓட்டத்தின் காரணம். மறுநாள் அவளை சீக்கிரம் கிளம்ப சொல்ல, இன்னும் அறையில் இருந்து வராததே அவன் கோபத்திற்கு காரணம். அறைக்குள் சென்று பார்க்க அவள் இன்னும் பள்ளி எழுச்சி முடிந்தே எழவில்லை. விஹானா ஜோஷித்துடன் குதூகலமாக அலுவலகம் செல்ல, அஷிதாவை கதற கதற கல்லூரிக்கு அழைத்து சென்றான் சஜித். உமையால் கொடுத்த மதிய உணவையும் ஸ்நாக்ஸையும் எடுத்து கொண்டவள் மூக்கை உறிஞ்சி தேம்பியபடி, நான் போயிட்டு வரேன் அத்தை, ஆனா நான் வரத்துக்கு சாயந்தரம் ஆகும், அது வரை என்ன மிஸ் பண்ணாம இருங்க, ஆனா நான் உங்க 3 பேரையும் மிஸ் பண்ணுவேன் என்று சென்டிமெண்ட் சீனை போட்டு கொண்டிருந்தவளை கண்டு 3 பெண்மணிகளுக்கும் சிரிப்பு பொங்கியது. சஜித்தோ அவளது கண்ணீரை எல்லாம் சட்டை செய்யாமல், அழுது முடிச்சிட்டியா, வரியா போலாம், லேட் ஆகுது என மணியை பார்த்து கொள்ள, கல் நெஞ்சக்காரன் என்று பொறுமியவளுக்கு புரிந்து விட்டது தான் தரையில் படுத்து உருண்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது என்று. அதில் தன்னை நொந்து கிளம்பிவிட ஜோஷித் அவளை அழைத்தான். அதிவேகமாக திரும்பியவள், ஜோ, எனக்கு தெரியும்
உனக்கு என்ன கஷ்டப்படுத்துறது பிடிக்காது. யூ ஆர் சோ மெல்ட் ஹார்ட். உன் உடன்பிறப்பு மாதிரி நீ இல்ல. நான் காலேஜ் போறதுல உனக்கு விருப்பம் இல்லதானே? யூ நோ வாட், நான் உன் வீட்டு வேலை அத்தனையும் பாப்பேன். இருக்கிற மேடையெல்லாம் வர வேணாம்னு சொல்லிட்டு நானே மொத்த வீட்டையும் தூசி படியாம பாத்துக்கிறேன். உன் உடன்பிறப்பு கிட்ட சொல்லி இந்த விபரீதத்தை நிறுத்த சொல்லுடா. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நீதானே என அவன் கையை பிடித்து கொண்டு கெஞ்ச, அவளை முறைத்தபடி கையை உதறிய ஜோஷித், பைத்தியம், சோத்து மூட்டைய மட்டும் எடுத்துட்டு போற, படிக்கிற புக்கை யார் எடுத்துட்டு போவா, பிடி உன் காலேஜ் பேக என மனசாட்சி இல்லாமல் அவளது நம்பிக்கையை கொலை செய்ய சஜித் சிரிப்பை அடக்க அரும்பாடு பட்டான். அட கிராதகா, நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டே இல்ல, போடா என முறுக்கி கொண்டு வெளியில் சென்றவளை கண்டு ஜோஷித்திற்கு பாவமாகத்தான் இருந்தது. ஆனாலும் சற்று இலகியது தெரிந்தாலும் மூவரும் தலையில் ஏறி அமர்ந்து தங்களையே ஆட்டுவிப்பர் என்றெண்ணி அமைதி காத்தான். சஜித் ஒன்றும் பேசவில்லை. அவளை கல்லூரியில் இறக்கி விடுவது ஒன்றே தனது தலையாய வேலை என்பது போல கல்லூரியில் இறக்கிவிட்டு டாட்டா கூட காட்டாமல் சென்று விட்டான். ஒரு வாளி தண்ணீரை எடுத்து உற்சவியின் மீது ஊற்றிய சொரூப் கோபத்தை கக்கியபடி நிற்க, அவளோ அவன் அறைக்குள் நுழைந்ததுமே விழித்து விட்டாள். ஆனாலும் உறங்குவது போல நடித்தவள் அவன் நீரை ஊற்றிய போதும் கூட முகத்தை துடைத்துக் கொண்டு உறக்கத்தை தொடர, கொய்யால, நீ ஆசிடே ஊத்துனாலும் நான் எந்திரிக்க மாட்டேன்டா என்ற வீம்பில் படுத்திருந்தாள். அவனோ, நடிக்கிற மூஞ்சிய பாரு என கடுகடுத்து அவளை அப்படியே அள்ளி குளியலறைக்கு அழைத்து சென்று உடைகளை களைய விழைய, அதில் வெடுக்கென விழித்தவள், டேய் டைனோசர் என்று கத்தினாள். நீதனடி தூங்கிட்டு இருந்த, அதான் நானே உன்னை குளிக்க வச்சு கிளப்பி காலேஜுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சேன் என்று வெகு தீவிரமாய் கூறியவனை தீயாக முறைத்தாள். அதான் இப்ப முழிச்சிட்டேன்ல, நான் குளிச்சுக்கிறேன் என்று முணுமுணுக்க, 5 நிமிஷம் டைம், அதுக்குள்ள நீ கிளம்பி வரணும், இல்லனா நான் வந்து கிளப்பி விடுவேன் என்றவனின் அழுத்தமான குரலில் செய்தே தீருவேன் என்ற கண்டிப்பு இருக்க, அவளுக்கு வதனம் சிவந்து பதறியது. சொன்னது போன்றே 5 நிமிடத்தில் கிளம்பி இருந்தாள். முகம் மட்டும் உர்ரென இருந்தது. குட் என்றவனிடம், உனக்கு நல்லா படிச்ச அறிவான பொண்ணுதான் வேணும்னா வேற எவளையாவது லவ் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு என்ன பிடிச்சு தொங்கிட்டு இருக்க என வராத கோபத்தை வரவழைத்து அவள் பேச, அவன் விழியிடுங்க புரியாமல் பார்த்தான். நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டா என்ன பத்தி வெளியில சொல்ல உனக்கு அவமானமா இருக்கும். திருடி நான் சொல்ல முடியும், அதானே இப்படியெல்லாம் பண்ற, அப்பதானே யாரும் உன்னை தப்பா பேச மாட்டாங்க, உன் ஸ்டேட்டஸ் பாதிக்காது என்று வாய்க்கு வந்ததை பேச அவளை கூர்ந்து நோக்கிய சொரூப், புரிஞ்சுக்கிட்டா சரி, என் ஸ்டேட்டஸ் பாதிக்காம நடந்துக்க வேண்டியது உன் கடமை என அவளை போலவே பேசிவிட்டு கீழே சென்றவனை கண்டு விழிக்கவே முடிந்தது அவளால். அவளும் அவன் பின்னே செல்ல, ஷவிமா சாப்பிட்டு கிளம்பு என்று சித்தாரா இட்லியை வைக்க, எனக்கு வேணாம் என்றால் முணுமுணுப்பாக. அதில் போனை நோண்டிக் கொண்டிருந்த ஸ்வரூப் நிமிர்ந்து முறைக்க, தன்னிச்சையாக இட்லியை விழுங்கியவள் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டே கல்லூரி சென்றாள். அதையெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை அவன். இப்படியே ஒரு வார பொழுதும் நகர்ந்துவிட, அன்று மூவரும் தத்தம் அலுவல் மற்றும் கல்லூரிக்கு கிளம்பி மெத்தையில் அமர்ந்திருந்தனர். மூவரின் முகமும் உர்ரெனதான் இருந்தது. அஷிதா, என்னை காப்பாத்துங்கடி, எனக்கு சுத்தமா படிப்புல கவனம் செலுத்தவே முடியல. கொஞ்சம் வருஷமா பிக் பாக்கெட் அடிச்சு பழகி பழகி எவன் பர்ஸ பார்த்தாலும் அடிக்கணும்னு தான் தோணுது. ஆனாலும் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் என பரிதாபமாக கூற, உற்சவி அவளது கல்லூரி பையை உதறினாள். அதிலிருந்து ஏதேதோ பொருட்கள் வந்து விழ, இங்க பாருங்கடி, நான் திருடி வச்சிருக்கிற பொருளை இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சா என்ன காலேஜை விட்டே தூக்கிடுவானுங்க. இதுக்காக தான் நானே அப்படியே வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துடலாம்னு பாக்குறேன். அந்த டைனோசர் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். இது பிரின்சிக்கு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு கேட்டா அவன் தானே எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கணும். அந்த காலேஜ் பிரின்சி வேற மாமாவோட ஃப்ரெண்டா, மாமாவும் என் மேல கோபப்படுவாங்க என்றவளுக்கு உண்மையாக கண்ணே கலங்கி விட்டது. விஹானா, கவுன்சிலிங் ட்ரை பண்ணலாம்ல டால்ஸ் என கேட்க, அதெல்லாம் காலேஜ் முடிஞ்சு 1 மணி நேரம் அதுக்கும் என்ன கூட்டிட்டு போகதான் செய்யறான்.
ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல என்றாள் சோகமாக. அஷிதா, உடனே சரியாகாது டால்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும் என்றிட, நான் பாட்டுக்கு திருடுறத ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் திருடுனா மனசுல சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது டால்ஸ். அந்த டைனோசர் மூஞ்சுதான் என் முன்னாடி வந்து நிக்குது என உதட்டை குவிக்க, விஹானாவோ, நம்ம ஓகே சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் என்றால் பாவமாக. அவளை விசித்திரமாக பார்த்த உற்சவி, நீதான் ஏதோ உன் ஆளு கூடவே இருக்க போறேன்னு பீத்திக்கிட்டு போன, இப்ப ஏன் சோக கீதம் வாசிக்கிற என கேட்க, அட ஏன் டால்ஸ் நீ வேற, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற. 5 வருஷமா ராகேஷ் கிட்ட வேலை பாக்குறேன்னு ஓபிதான் அடிச்சேன். ஆனா இங்க இவன் என்ன உண்மையாவே வேலை வாங்குறான் டால்ஸ். லைஃப் கிஸ்ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா போகும்னு பார்த்தா பீஸா போகுதுடி என்று வராத கண்ணீரை துடைத்து கொள்ள, அஷிதா, நானும் தான் பீட்சா ஃபுல்லா போகும்னு பார்த்தேன், ஒரே பிசிக்ஸ் ஃபுல்லாவுல போகுது என்று நொடிந்து கொண்டாள். உற்சவி, பேசாம இவனுங்களை டைவர்ஸ் பண்ணிடலாமா என ஆர்வமாக கேட்க, அடியே இன்னும் கல்யாணம் ஆகல என்று விஹானா விழிக்க, அப்போ பிரேக்கப் பண்ணிடலாம் என்றாள். தத்தம் துணைவியரை அழைக்க வந்த ஆடவர்கள் இவர்களின் பேச்சை கேட்டு சிரிப்பை அடக்கியபடி உள்ளே வர, ஜோஷித்தும் சஜித்தும் உற்சவியின் தலையிலேயே நங்கென கொட்டினர். விஷம் விஷம் விஷம், ஏற்கனவே ஒரு தடவை இவனுங்களை பிரெயின் வாஷ் பண்ணுனது போதாதா உனக்கு என்று ஜோஷித் முறைத்திட, ஐயோ என தலையை தேய்த்து கொண்டாள். அவளிடம் ஸ்வரூப் பேசி 1 வாரம் ஆகிவிட்டது. இன்னும் அவள் முகத்தை கூட பார்க்கவில்லை. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சமுத்திரம் பாய்ஸ், எனக்கு போன படிப்பு திரும்ப வரமாட்டங்குது என அஷிதா பாவமாக தலையை உலுக்கினாள். ஜோஷித், 2 பேரும் என் ஆளை பார்த்து கத்துக்கோங்க, ஆபீஸ்ல சிரத்தையா வேலை பாக்குறா தெரியுமா என விஹானாவின் அருகில் அமர்ந்து அவளது தோளில் கை போட்டு கொள்ள, அதில் சிலுப்பிக் கொண்டவள், அப்படி பண்ணலனாதான் நீ வல்லு வல்லுன்னு விழுகிறியே, ஆபீஸ்ல என்ன லவ்வர் மாதிரியா பாக்குற என மூக்கை சுருக்கிட, உங்க நல்லதுக்கு தானடி பண்றோம் என்றான் கொஞ்சலாக. உற்சவி, என்ன பெரிய நல்லது, அத்தைங்க 3 பேரும் வீட்டுல தானே இருக்காங்க, அப்படியே நாங்களும் இருந்துட்டு போறோமே என்றதில் ஸ்வரூப் வா என அவளை எழுப்பினான். என்ன என அவள் விழிக்கும் போதே அவளை நேராக அடுக்கலையில் நின்றிருந்த அன்னைமார்களிடம் அழைத்து சென்றான். மற்றவர்களும் அவர்கள் பின் செல்ல, ஸ்வரூப், மா, நேத்து நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனில ஒரு மீட்டிங் நடந்துச்சே, அது தெரியுமா என கேட்க, அவரோ, அது எப்படி தெரியாம, புது கான்ட்ராக்ட் சம்பந்தமா யூகேல இருந்து வந்த கிளைண்ட் தானே தம்பி, அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபைல் ரெடி ஆகிடுச்சுன்னா தேஜா கிட்ட கொடுத்தனுப்பு, நான் சைன் பண்ணி அனுப்புறேன் என்றிட, கனகரூபிணி, ஜோ, நேத்து நடந்த பிரசன்டேஷன் கொஞ்சம் சுமாராதான் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் என்றார் அரிசியை கலைந்தபடி. அத ரெடி பண்ணது உங்க மருமகதாமா என்ற ஜோஷித்தின் கூற்றில், அப்படியா, இப்பதானே வந்திருக்கா, 2-3 பிரசன்டேஷனுக்கு அப்புறம் நல்லா வந்துடும் விஹாமா என்றார் ஆறுதலாக. உமையாலோ, தம்பி, நம்ம ஃபேக்டரியில நேத்து மிஷின் கோளாறுன்னு கேள்விப்பட்டேன், உடனே அது என்னன்னு பார்த்து மாத்திடுங்க என்று உத்தரவிட, ரைட்டு, இப்போ மொத்தமா நம்மளதான் அம்புட்டு பேரும் போக்கஸ் பண்ணுவானுங்க, அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் என மெல்ல நகர போன உற்சவியை 3 ஆடவர்களும் ஏகத்தாளமாக பார்க்க, புரிஞ்சுது, காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்பட்டா என நல்ல பெண்ணாக வெளியில் சென்றாள். நல்ல வேலை நம்ம லூஸ் டாக் விடல என்ற நிம்மதியுடன் அஷிதாவும் விஹானாவும் வெளியில் வர, ஸ்வரூப் மூவரையும் கையை கட்டி கொண்டு பார்த்தான். ஆக்சுவலி உங்க 3 பேருக்கும் என்ன பிரச்சனை என அதட்டலாக கேட்க, மூவரும் குனிந்த தலையை நிமிர்த்தவே இல்லை. மெல்ல கனிந்தவன், வெளியில போனா திரும்ப திருடுற எண்ணம் வந்துடுமோன்னு பயம் உங்களுக்கு அதன என கேட்க, அதற்கும் அவர்களிடம் அசைவில்லை. உற்சவி, ஆல்ரெடி திருடிட்டு தான் இருக்கேன் என்றால் முணுமுணுப்பாக. அதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருந்தா முதுகெலும்பு இல்லாத கோழையா ஆகிடுவீங்க, அது புரியுதா இல்லையா உங்களுக்கு என்று கடிந்து கொள்ள, சஜித், நாங்க கிட்டத்தட்ட 1 மாசமா உங்க கூடவே தானே காணாம போன பசங்களை தேடி அலைஞ்சோம், இருந்த அத்தனை பிசினஸ் படுத்த படுக்கையா இருந்த அப்பான்னு எல்லாத்தையும் எங்க சார்பா மேனேஜ் பண்ணது எங்க அம்மா 3 பேரும் தான். அவங்க அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்லனா
அந்த நேரத்துல எங்களால ஃப்ரீ மைண்டா யோசிச்சு எந்த வேலையும் பார்த்திருக்க முடியாது என்றான். ஜோஷித்தோ, அதுக்காக உங்களை வீட்டு பொறுப்பு பிசினஸ்னு எல்லாத்தையும் பார்த்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தல. உங்களுக்குன்னு ஒரு கெரியர் இருக்கணும், அதுதான் உங்களை என்னைக்கும் காப்பாத்தும் என்றிட ஏதோ பேச நிமிர்ந்த உற்சவி சொரூப்பின் துளைக்கும் பார்வை தன்னையே சுற்றி வருவது கண்டு மீண்டும் தலைகுனிந்து நின்று கொண்டாள். பின் சொரூப்பே, இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஃபியூச்சர்ல வருமா வராதான்னு தெரியாது, அப்பவும் எந்த பிரச்சனையும் வராம தப்பிப்போமான்னு தெரியாது, என்ன வேணாலும் ஆகலாம் என்றதில் மூவரும் நிமிர்ந்து அவனை முறைத்தனர். விஹானா, ஆமா, இவரு படை தளபதி, போருக்கு போறாரு, திரும்பி வருவாரா மாட்டாரான்னு தெரியாது என நக்கலாக கூறி கடுகடுக்க அதில் ஜோஷித், அப்படி இல்லடி, எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ற தைரியம் வரணும் என்றதில் உற்சவி சிலிர்த்து, அப்ப எங்களுக்கு தைரியம் இல்லையா என்றால் முறைப்பாக. ஸ்வரூப் அழுத்தமாக, விச் மீன்ஸ் நேர்மையா ஃபேஸ் பண்ணணும் என்றதும் அவள் அவனை பாராமல் விழிகளை தாழ்த்தி கொண்டாள். அஷிதாவிற்கு பிசிக்ஸ் பாடமே பரவாயில்லை என்று தோன்றியது. சரி சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, வீண் பேச்சு பேச எனக்கு நேரம் இல்ல, கிளம்புவோமா காட்ஸில்லா என வெகு பவ்யத்துடன் கேட்க சஜித் முட்டிய சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவளை அழைத்து சென்றான். காரில் அமர்ந்ததும் சஜித் ஏதோ பேச வர, டே பிளீஸ்டா, நான் படிக்கிறேன், படிச்சு பெரிய ஆள் ஆகுறேன், தயவு செஞ்சு ஸ்பீச் மட்டும் கொடுக்காதடா, ஏற்கனவே பிசிக்ஸ் கிளாஸ்ல நொந்து போயிருக்கேன் என்று பரிதாபமாக கூறியதும் வாய்விட்டு சிரித்தான். இன்னைக்கு காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளியில போவோமான்னு கேட்க வந்த, சரி விடு, காலேஜ்ல டிராப் பண்றேன் என்று அவன் சலித்து கொள்ள, சஜு பிளான மாத்தாத, என் செல்லம்ல, என் பட்டுல என அவன் கண்ணம் கிள்ளி கொஞ்சிட, இப்ப நல்லா கொஞ்சு, ஆனா அவளுங்களோட சேர்ந்து என்ன டைவர்ஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்க என்று போலியாய் முறைத்தான். இல்ல சஜு, நான் பேசவே இல்ல என வாயை பொத்தி கொண்டாள். அவனது முறைப்பு தொடர்ந்ததில், எனக்கு நிஜமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சஜு, இடையில ரொம்ப கேப் ஆகிடுச்சுல்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகிடும், அதுவரை என் புலம்புல கொஞ்சம் பொறுத்துக்கோ என்றவளின் கரத்தை பற்றி கொண்டவன், உனக்கு ரொம்ப முடியலன்னா சொல்லு, ஸ்டாப் பண்ணிடலாம் என்றான் கனிவாக. இல்ல நான் படிக்கிறேன், எங்களுக்காக தானே இவ்ளோ யோசிக்கிறீங்க என தலையாட்டியவளின் புரிதலில் அகமகிழ்ந்தவன், குட், இன்னைக்கு உனக்கு நோ காலேஜ் லெசன், நான் மட்டும்தான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறேன் என்றதும், எத நீயுமா என மிரண்டாள். என அவளது கண்ணம் வருடி முத்தமிட்டவன், லவ் கிளாஸ் கேடி என்று கிசுகிசுக்க அவளது செவி மடல்கள் சிவந்தது. அதெல்லாம் சிலபஸ்ல இல்லையே. வெட்க ரேகைகள் கன்னங்களை நிறைக்க அவள் கூற, இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் டி, பட் டெஸ்ட் எக்ஸாம் எல்லாம் உண்டு என்றவனின் விரல்கள் அவளது இதழ்களை வருட வெட்கம் பிடுங்கி தின்றது. இதுல பாஸ் ஆகலனா என்ன பண்ணுவியாம் கேலி போல கேட்டாலும் அவனது தீண்டலில் குரலே எழும்பவில்லை. ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆகிடுவ கேடி, நான் பாஸ் பண்ண வச்சிடுவேன், லெட்ஸ் ஸ்டார்ட் என குறும்பு கூத்தாட காதல் ரசத்தை கொட்டியவன் காதல் பாடம் எடுக்க தொடங்கினான். வெகு சிரத்தையாக பிரசன்டேஷனில் மூழ்கினாள் விஹானா. வீட்டிலிருந்து வந்தது முதல் இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. மதிய உணவிற்கும் எழாமல் மடிக்கணினியில் புதைந்திருந்தவளின் முன் சென்ற ஜோஷித், என்னடி கடுப்ப கிளப்புறியா, இப்ப ஏன் சாப்பிட கூட போகாம இதுல தலைய விட்டுட்டு இருக்க என்று முறைக்க, ஓ லஞ்ச் டைம் ஆகிடுச்சா, நாளைக்கு ஒரு பிரசன்டேஷன் இருக்குல்ல, அதான் பண்ணிட்டு இருக்கேன், இதோ பாரு என்று காட்டிட அது முன் செய்ததை விட கனகச்சிதமாக வந்தது. கிரேட் என அவன் வாயார பாராட்டியதில் உச்சி குளிர்ந்து போனது அவளுக்கு. நிஜமா பெர்ஃபெக்டா இருக்கா ஜோஷ் என விழிகளை உருட்டி கொண்டு கேட்டவளை ரசனை பொங்க பார்த்தவன், பெர்ஃபெக்ட் டி, சரி இதை விடு, இன்னொரு பிரசன்டேஷன் இருக்கு, எந்திரிச்சு மீட்டிங் ஹாலுக்கு வா என்று உத்தரவிட்டு அவன் நகர்ந்து விட, என்ன திடீர்னு சொல்றான், டேய் நான் அந்த அளவெல்லாம் ஆன் ஸ்பாட்ல பண்ண முடியாது என்று கூறிக்கொண்டே அவன் பின்னே மீட்டிங் ஹாலுக்கு செல்ல உள்ளே நுழைந்த நொடி ஆடவனின் கையணைப்பிற்குள் சிக்கி இருந்தாள். ஜோஷ் ஜோஷ், யாராச்சும் வரப்போறாங்க, என்னடா பண்ற என்றவளுக்கு பதற்றமும் கூச்சமும் ஒருங்கே தோன்ற அவள் பேச இயலாதவாறு இதழ்களை சிறை செய்தான்.
சில நிமிட மோக நிமிடங்கள் நீளாமல் தொடர அவனை வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டவள், இதுக்கு பேர்தான் பிரசன்டேஷனா என முறைக்க முயன்று முடியாமல் நாணினாள். பின்ன ஆன் ஸ்பாட் பிரசன்டேஷன் டி, பெர்ஃபெக்ட்டா வரலையா, ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணலாம் என அவள் இதழ்களில் தேனருந்தி திகட்ட திகட்ட அவளுக்கும் போதையளித்தான். ஐயோ விடு ஜோஷ், ஆபீஸ்ல போய் என்றவளுக்கு இதழ்கள் தடித்து விட அதனை விரல்களால் சீராக்கியபடி, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் நீ அடம் பிடிக்காம ஆபீஸ்க்கு வருவன்னு தாண்டி ஆஷா நடந்துகிட்டேன். உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்றதில், சாரி ஜோஷ், எனக்கு புரியுது. ஆனா ஒரே கிரிமினலா யோசிச்சு மைண்ட் மந்தமாகிடுச்சு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அதை தீட்டிக்கிறேன் என தலையை ஆட்டி கூறிட அவளை நெஞ்சில் புதைத்து கொண்டான். ஜோஷ் என நிமிர்ந்து அவனை பார்த்தவள், விமல பாக்கணும், நாளைக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதும் அவனை கூப்பிட்டுக்கலாம்ல என்றிட, ஆமாடி, நாளைக்கு அவனை ரெடியா இருக்க சொல்லியிருக்கேன் என்றான் அவள் கூந்தலை கோதியபடி. அவனுக்கு 12ஆம் வகுப்பு பரீட்சை நடக்க அவனது உடல்நிலைக்கும் சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்ததில் அவன் இன்னும் விடுதியிலேயேதான் இருந்தான். மொத்தமாக பரீட்சை முடிந்ததும் வருவதாக அவன் கூற, வீட்டிற்கும் அவன் பள்ளிக்கும் இருக்கும் தூரத்தை கணக்கிட்டு தினமும் அவன் அலைவது அவனது உடல்நிலைக்கு சரியில்லை என்ற உண்மை உரைக்க இத்தனை நாட்களும் அவனை விடுதியிலேயே இருக்க வைத்தனர். கல்லூரி நோக்கி தன்னவளை அழைத்து சென்றான் சொரூப். கியரை மாற்றி காரை வளைத்து ஓட்டியவன் கல்லூரி வந்ததும் திரும்பி உற்சவியை பார்க்க அவள் முகத்தை தொங்க போட்டு கொண்டு அமர்ந்திருந்தாள். பெருமூச்சு விட்டவன் உற்சவியின் கையை பற்றிட அதனை வெடுக்கென தட்டிவிட்டாள். அடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் இப்ப மாதிரியே சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். அப்படி உன்னை தனியா ஏதாவது ஆக விட்டுட்டு நான் வீட்டுல பூ பறிச்சுட்டு இருக்க மாட்டேன் என்றாள் ஆதங்கத்துடன். அதில் மென்னகை சிந்தியவன் அவளை அப்படியே தூக்கி தன் மடி மீது இருத்தி கொள்ள, அடே என்ன பண்ற, காலேஜ் வாசல்ல இருக்கோம், கியர் எல்லாம் கால்ல குத்துதுடா என கத்திட சீட்டை நன்றாக பின்னால் தள்ளியவன், இப்போ ஓகேவாடி என்றான். இப்ப என்னவா உனக்கு, ஒரு வாரமா என்ன முறைச்சு பாத்துக்கிட்டே தானே சுத்துன என சிலிப்பிட, நல்லா பேசினாதான் காலேஜ் போக மாட்டேன்னு சிவப்பு கொடி காற்றியே. உன் அப்சர்வேஷன் ஸ்கில் 4 சுபத்துக்குள்ள முடிஞ்சு போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல விஷாமா. நீ என்னோட ராணிதான். நீ படிச்சு வேலைக்கு போய் தான் வாழணும்னு இல்ல. ஆனா அது உனக்கு என்னைக்கும் நம்பிக்கைய கொடுக்கும். 24 மணி நேரமும் நீயும் நானும் காதலை கொட்டிக்க முடியாது. சில நேரம் மனசு அந்த காதலை தாண்டி ஏதோ ஒரு ஆசுவாசத்தை தேடும். அதுதான் நம்மளோட கெரியர் என்றவன் அவளை மார்பின் மீது போட்டுக்கொண்டு, காதலோ கல்யாணமோ நீ நினைக்கிற மாதிரி குழந்தை பெத்துக்கிட்டு ஸ்மூத்தா போகும்னு சொல்ல முடியாதுடி. என்னதான் நான் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கினா கூட ஒரே செகண்ட் நீ உன் சுயத்தை இழந்துட்டதா யோசிச்சுட்டா அந்த காதல் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடும். ஐ டோன்ட் வாண்ட் டு யூ ஃபீல் லைக் தட். அதனாலதான் கல்யாணத்தை கூட பொறுமையா பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு மேல உனக்கு விருப்பம் இல்லனா ஓகே, டிஸ்கண்டினியூ பண்ணிடு என்றான் மென்மையாகவே. அவளோ ஒரு கணம் நிமிர்ந்து அவனை பார்த்து விட்டு, நீ ஒரு யூனிக் பீஸ் தான் டைனோசர் என்றாள் மென்முறுவலுடன். எனக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சொரு, ஆனா திருடுறதுதான் எனக்கு கில்ட்டியா இருக்கு என குரல் தழுதழுக்க கூற, இந்த கவலையே உனக்கு வேணாம்டி. உடனே உன்னால இந்த பழக்கத்தை விட முடியாது. நீ திருடுனாலும் காலேஜ் முடிஞ்சு கிளம்புற டைம்ல பிரின்சிபல் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடு. அவருக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு. அப்படி நினைச்சுக்கிட்டா நினைச்சுக்கிட்டோம், மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம வாழ முடியாதுன்னு நீ தானே சொல்லுவ என்றான் அவள் நெற்றியில் முட்டி. என்ன நினைச்சாலும் பரவாயில்ல டைனோசர், உன்னதானே தப்பா நினைப்பாங்க, அப்புறம் அத்தை மாமாவையும் தப்பா பேசுவாங்க என கவலையாக கூறிட, பேசனா பேசட்டும், நீ இத நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாத, புரிஞ்சுதா என கேட்டவன் அவளது நாடியில் முத்தமிட கூசி சிலிர்த்தவள், அப்ப திருடுனத பிரின்சி கிட்ட கொடுத்துடுவா என கேட்டாள். எஸ், அவரு சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கொடுத்துருவாரு விஷாமா, டோன்ட் வரி என்றதில், அப்ப சரி என தலையாட்டியவள், நான் உள்ள போகட்டா என கேட்டாள். போ என்றவன் இன்னும் பிடியை தளர்த்தாமல் இருக்க, விடாம எப்படி போறதா என புன்னகை முகத்துடன் கேட்டவளிடம், விட மனசில்லையே என்றான் அஸ்கி குரலில்.
பா, பெரிய ரொமான்டிக் ஹீரோ இவரு என்னும் போதே தனது முதல் இதழ் முத்தத்தை அவளிடம் சமர்ப்பித்தான். அவளும் இதனை எதிர்பாராமல் திகைத்து விழித்து பின் அம்முத்தத்தில் கிறங்கிட மென்முத்தம் வன்முத்தமாகி அவளது மூச்சு மொத்தத்தையும் களவாடியது. அடுத்த 6 மாதத்திலேயே அத்தை பெண்களுக்கு வெளியூரில் திருமணம் முடித்து வைத்திருந்தனர். அதற்கடுத்த 1 மாதத்திலேயே இவர்களுக்கு திருமணத்திற்கு தேதி குறிக்க உற்சவி கோர்ஸ் முடிஞ்சதும் கல்யாணம் வச்சுக்கலாம்ல டைனோசர் என்றாள். அஷிதாவும் அதனை ஆமோதிக்க இப்போதெல்லாம் அவர்களது செயல்களில் அதிக முதிர்ச்சியும் நிதானமும் வந்திருந்தது. விஹானா தொழிலிலும் இவர்கள் படிப்பிலும் மூழ்கி அதே நேரம் குறும்பையும் தொலைக்காமல் படிப்பும் சுயமான வேலையும் தரும் தன்னம்பிக்கையில் மிளிர்ந்தனர். இதைத்தானே அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனர். இப்போது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தவுடனேயே காலம் தாழ்த்தாமல் திருமணத்தை வைத்தனர். ராஜ வம்சத்தின் திருமணம் ஆடம்பரமாக நடைபெற்றது. கல்யாணம் எந்த முறைப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, நீங்களே நேர்ல பாத்துக்கோங்க என்ற ஜோஷித்தின் கூற்றில் விஹானாவிற்கு வெட்கம் வந்து தொலைத்தது. தமிழ் முறைப்படியே கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. ஏற்கனவே அவ்வீட்டுடன் ஒன்றிவிட்டதால் அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. யசோதாவும் உற்சவியும் அவ்வப்போது பார்த்து கொள்வார்கள், அவ்வளவுதான். அதிகமாக பேசியதில்லை. அதற்காக பிடித்தமின்மையும் இல்லை. சில காயங்களும் இடைவெளியும் மாற காலங்கள் எடுக்கலாம். லவ் லெசன் எல்லாம் முடிஞ்சது, இன்னைக்கு எக்ஸாம் வச்சுக்கலாமா கேடி? முதலிரவு அறைக்குள் அழகு பதுமையாக உள்ளே நுழைந்த அஷிதாவிடம் சஜித் கேட்ட முதல் கேள்வி இதுதான். காட்சில்லா என அவள் பல்லை கடித்து வெட்கத்தை அடக்க, இன்னைக்கு காட்சில்லாவாதான் இருக்க போறேன் என்று வில்லன் தோணியில் பேசிட அஷிதா வாயை மூடி சிரித்தாள். இத சொல்லும் போதே உனக்கு சிரிப்பு வரலையா என கேலி புரிந்ததில் ரைட்டு விடு என்றவன் அவளை தன்னருகில் இருத்தி கொள்ள டேபிள் மீதிருந்த பர்ஸை கண்டதும் இருவருக்கும் சிரிப்பு எழுந்தது. உனக்கு டைம் மிஷின் கிடைச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப காட்சிலா? மலை கிராமத்தில் கேட்ட கேள்வியை மீண்டும் இப்போது கேட்டால் குறும்பாக. அவளை இறுக்கி கட்டி கொண்டவன், கடந்த காலத்துக்கு டிராவல் பண்ணி போய் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனப்பவே நான் கையோட கூட்டிட்டு வந்து எனக்குள்ளேயே பொத்தி வச்சிருப்பேன் கேடி என்றான் உருகி. திகைத்து தள்ளி நின்றவளை மீண்டும் இழுத்து அணைத்தவன், எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாமா கேடி என காதோரம் முணுமுணுக்க அவளோ வெட்கம் மறைத்து தேக சோதனைக்கு இடம் கொடுத்தாள். என்னடி பண்ற? முதலிரவு அறைக்குள் மடிக்கணினியில் மூழ்கி போன விஹானாவை இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி பார்த்தான் ஜோஷித். 2 நிமிஷம் ஜோஷ் பிளீஸ் என கண்ணை சுருக்கியவள் கையை மறைத்த வளையல்களை பின்னால் நகர்த்திவிட்டு வேலையை முடித்து கொண்டு வந்தாள். பிரசன்டேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஜோஷ், நாளைக்கு மாத்த மறந்துட்டா பிரச்சனை ஆகிடும் அதான் என்றதில் இன்னும் முறைத்து கொண்டிருக்க, டென்ஷனா இருக்கியா என அவனது சட்டை பட்டனை திருகியபடி கேட்டாள். ஆமா, செம்ம டென்ஷன்ல இருக்கும் சீட்டர். ஜோஷித் கடுகடுக்க, அப்ப டென்ஷனை குறைச்சிட வேண்டியதுதான் என்றபடி ஆடவனின் தோள்களில் கரங்களை மாலையாக்கிட புடவைக்கு இடையில் வெளிப்பட்ட இடையினுள் கரத்தை நுழைத்து கொண்டான் ஜோஷித் அவ்தேஷ். கூச்சத்தில் நெளிந்தாலும் அதனை தடுக்காதவள் அவன் இதழ்களில் தன் இதழ்களை ஒற்றி எடுக்க, இப்போ ஓகேவா என கேட்டால் மெல்லிய குரலில். என் டென்ஷனை குறைக்க இப்போ உன் லிப்ஸ் மட்டும் போதாதேடி. கிறக்கத்துடன் அவன் கூறியதில் புன்னகைத்தவள், வேற என்ன வேணுமாம் என்றால் தெரிந்து கொண்டே. நீ முழுசா வேணும் சீட்டர் என்றவனின் நெருக்கமும் இறுக்கமும் கூடிக்கொண்டே செல்ல அவளுக்கு வார்த்தைகள் எழவில்லை. அவள் தலை முழுவதும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மல்லிகை பூக்கள் அவனிடம் சிக்கிக்கொள்ள, இருக்கிற 4 முடிக்கு எதுக்குடி இவ்வளோ பூ வச்சிருக்க என்று கேலியும் செய்தான். போடா பணங்கா மண்டையா என அவன் நெஞ்சில் சினுங்களாக குத்தியவளை வாரி சுருட்டி தனக்குள் அடக்கி கொள்ள அவளும் அவனிடம் பாந்தமாக அடங்கி போனாள். தீவிர யோசனையுடன் சொரூப் அவ்தேஷின் அறைக்குள் நுழைந்தாள் உற்சவி. அவள் அணிந்திருந்த மெல்லிய ஷிஃபான் புடவையை நிதானமாக விழிகளுக்குள் புகுத்தி ஆற அமர ரசித்தவன், என்னடி இப்படி வர்ற என்றான் முறைப்பாக. அவளோ அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து, எப்படி வர என்று புரியாமல் கேட்டாள்.
இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு, கொஞ்சமாவது வெக்கப்பட்டுக்கிட்டு வருவன்னு பார்த்தா டீப் திங்கிங்கோட வர்ற என்றவனை கண்டு முறுவலித்தாள். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா டைனோசர்? கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம், படிப்பு முடிக்கணும்னு வெளியில வீராப்பா பேசிட்டு யாருக்கும் தெரியாம என்ன உன் ரூமுக்கு கடத்தி சில்மிஷம் பண்ணிட்டு, இப்போ என்னமோ நான் முதல் தடவை இந்த ரூமுக்கு வர மாதிரி வெக்கப்பட்டுட்டு வரணுமாம்ல என்று இடுப்பில் கை கொடுத்து முறைத்தாள். இளநகை புரிந்த ஸ்வரூப், நான் என்னடி சில்மிஷம் பண்ண, ஜஸ்ட் கிஸ் பண்ண, அவ்வளவுதானே என அப்பாவை போல முகத்தை வைத்துக் கொள்ள அவன் முத்தமிட்ட இடங்கள் எல்லாம் கூசி சிலிர்த்தது. வெட்க புன்னகை அவள் அதரங்களை நிறைக்க, முத்தம் மட்டும்தான் ஆனா என சரிக்கு சமமாய் பேச வந்தவள் அவனது கள்ள பார்வையிலும் செய்த குறும்புகளின் தாக்கத்தாலும் பேச இயலாமல் சிவந்தாள். உனக்கு சில்மிஷம் பண்றதுனா என்னன்னே தெரியல விஷக்கிருமி, தெரிய வச்சிடவா என்றவனின் மோக பார்வை வலுத்தது. அதன் பிறகு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு செயலில் இறங்கியவன் முரட்டுத்தனத்தையும் அழுத்தத்தையும் விடுத்து மென்மையிலும் மென்மையாய் அவளை ஆண்டான். அவளையும் ஆளவிட்டான். இரவின் குளுமையுடன் இனி அவனின் வெப்பமும் பெண்ணவளை ஆக்கிரமிக்க அவனுள் உருகி கரைந்து போனாள். மறுநாள் முதலில் உறக்கம் கலைந்தது ஸ்வரூப்பிற்குத்தான். கேசம் கலைந்து, குங்குமம் கரைந்து, ஆடைகள் கலைந்து, இதழ்களில் தேங்கிய சிறு புன்னகையுடன் உறங்கிக் கொண்டிருந்தவளை சாவகாசமாக ரசித்திருந்தான். கன்னத்தில் ஊர்வலம் சென்ற ஆடவனின் விரல்கள் செய்த மாயத்தில் கண் விழித்தவள் வெட்கம் கொண்டு அவனது மார்பிலேயே தன்னை மறைத்து கொள்ள முயல, ஏய் திருடி, நேத்து நைட்டு என்ன யோசனையில இருந்த என கேட்டான் கலைந்திருந்த கேசத்தை விரல்களால் நீவி விட்டபடி. அதுவா, ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் என்றவளை என்னவென பார்த்தான். உன்னை முதலா நான் ராகேஷ் ஆபீஸ்ல தானே பார்த்தேன், நீ அங்க எதுக்கு வந்த என கேட்டதில், அப்பா எவ்வளோ பெரிய சந்தேகம்டி, அதுவும் இவ்வளோ மாசம் கழிச்சு என்று கிண்டல் அடிக்க அவள் சிரித்து கொண்டாள். அப்பாவை அட்டாக் பண்ணன ஆளு யாருன்னு விசாரிக்கும் போது அவங்கள அட்டாக் பண்ண வந்தவன் கடைசியா ராகேஷ் ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கான். அவன் அங்க வந்ததுக்கான வீடியோ ஆதாரம் இருந்தா கலெக்ட் பண்ணிட்டு ராகேஷையும் பார்க்க தான் வந்தேன். ஆனா அன்னைக்கு அவனை பார்க்கல, வீடியோவும் கலெக்ட் பண்ண முடியல. அன்னைக்கு நைட்டு நீங்க திருட வந்ததுனால ட்ராக் டோட்டலா மாறிடுச்சு, ஏன் லைஃப் ட்ராக்கும் தான் என்றவனின் இறுதி வாக்கியத்தில் நேசம் பொங்கி வழிந்தது. ஓஹோ, ஆனா என்ன அன்னைக்கு அவனோட ஆபீஸ்ல பாக்கலனா என்ன ராகேஷ் தான் அனுப்புனான்னு உன்னால கெஸ் பண்ணிருக்க முடியாது தானே என குறும்பு சிரிப்புடன் கேட்க அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன், உண்மைதான், உன்னை அங்க பார்த்ததுனாலதான் நீ ஜஸ்ட் பணத்துக்காக வரலன்னு எனக்கு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்லனா உன்னை அப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி இருப்பேன், இல்லனா கண்டிச்சுட்டு விட்டுருப்பேன். உன் டிசார்டர்னாலதான் என் கூலர்ஸ் மேல ஆசை வந்து நீ ஆபீஸ்க்குள்ள வந்து அதனால உன்னை பத்தி தெரிஞ்சு கடைசியா உன் மேல ஆசை வந்துடுச்சு என்றவனின் கூற்றில் இருவரும் இணைந்து நகைத்தனர். சில நிமிடங்களில் அவள் கழுத்தினுள் முகம் புதைத்து வாசம் பிடித்தவன் அடுத்த அத்தியாயத்திற்கு அஸ்திவாரம் போட ஆரம்பித்தான். ஐயோ பிளீஸ் ஒரு என அவள் முனகிட, இதோட இது 50வது பிளீஸ் திருடி என்றான் குறும்புடன். அடப்பாவி, இதை எண்ணிக்கிட்டா இருந்த நிமிர்ந்து அவனை போலியாய் முறைத்து வைக்க, நான் சொன்னேன்ல உன்னை தினமும் கெஞ்ச வைப்பன்னு, நைட்டு முழுக்க கெஞ்சினியா, அங்க தொடாத, இங்க கை வைக்காத, பிளீஸ் 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 ஒரு வேணாம் பிளீஸ் என அவளை போலவே பேசி காட்டி சத்தமாக சிரித்திட அவளுக்கோ வெட்கம் பிடுங்கி தின்றதில், ப்ளீஸ் பண்ணாத டைனோசர், ஷையா இருக்கு என அவனை இறுக்கி கட்டி கொள்ள அவனும் புன்னகையுடன் மனையாளை அணைத்து கொண்டான். கிட்டத்தட்ட படிப்பு முடியும் தருவாயில் இருந்தது பெண்களுக்கு. காலை நேர பரபரப்புடன் அனைவரும் கிளம்பி கொண்டிருக்க பெண்கள் மூவரும் கிளம்பி கீழே வந்து மாமியார்களை வம்பிழுத்து கொண்டிருந்தனர். ஆடவர்கள் மூவரும் சோஃபாவில் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்க அப்போது ஸ்வரூப்பிற்கு போன் வந்தது. அவன் புருவம் யோசனையில் சுருங்க, வாட், காணமா என லேசாய் திகைத்ததில், ஆத்தாடி மீண்டும் மீண்டுமா என அஷிதா விழிக்க உற்சவியும் விஹானாவும் பார்த்து கொண்டனர். அவன் போனை வைக்கும் முன்னே மாடிக்கு சென்று ஜீன்ஸ் ஷர்ட் சகிதம் ஆளுக்கொரு ஷோல்டர் பேக்குடன் கீழே இறங்க சஜித் அவர்களை குழப்பமாக பார்த்தான்.
எங்க போறீங்க என அவன் கேட்டதில், போறீங்க இல்ல போறோம் என்றாள் விஹானா. ஜோஷித்தோ குழம்பி, போன மாசம் தானே அனிமுன் போயிட்டு வந்தோம், திரும்ப எங்க கிளம்புதுங்க இதுங்க என புரியாமல், என்னடி திரும்ப அனிமுன் போகணுமா என விஹானாவை பார்த்து கேலியாக கேட்க, அவளோ நொடியில் சிவந்து பின் முறைத்தாள். அஷிதா, ஷூ, நோ ரொமான்டிக் டாக், கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் என கண்ணை மூடி தியானத்தில் புக, ஸ்வரூப், மொத்தமா முத்தி போயிடுச்சா 3 பேருக்கும் என்று நக்கல் அடித்தான். உற்சவியோ, நீ தானே இப்ப போன்ல பேசுன யாரோ காணாம போயிட்டாங்கன்னு, அதான் அடுத்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்க கிளம்பி வந்துட்டோம். நீங்க என்னன்னா சாவகாசமா உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது ஊர் மேல அக்கறை இருக்கா என கேட்டதில் மூவரும் வாயில் கை வைக்காத குறைதான். ஸ்வரூப்போ தலையில் அடித்துக் கொண்டு, அடி பைத்தியமே, ஆபீஸ்ல ஏதோ ஒரு ஃபைல காணும்னு தேஜா கேட்டான், அப்புறம் வேறொரு லாக்கர்ல தேட சொன்னேன், அவனும் எடுத்துட்டான் என்றிட, சஜித் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, உங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு தீனி போட நீங்களே சைக்கோவா உருவாக்கி ஆளை கடத்த வைப்பீங்க போல என்று நகைத்தான். 3 பெண்களும் மானமே போச்சு என்ற ரீதியில் பேந்த பேந்த விழிக்க, ஆடவர்கள் மூவரும் ஐஃபை கொடுத்து கொண்டு சிரித்தனர். இதே சிரிப்பும் நேசமும் என்றும் அவர்களுடன் வலம் வர வாழ்த்தி விடை பெறுவோம். எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.